உலக அளவில் சோயாபீன்ஸ் உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு பிரேசிலும் அமெரிக்காவும் தான். 3வது இடத்துல அர்ஜென்டினா இருக்கு. 4வது இடத்துல தான் சோயாவின் தாயகமான சீனா வருது. 5வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கு. சரி, இந்த பிரேசிலுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்போ சோயாபீன்ஸ் போச்சு, அந்த வரலாறு என்ன, அவங்க இந்த சோயா உற்பத்தியில முன்னிலை வகிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? 18ஆம் நூற்றாண்டில் தான் சோயாபீன்ஸ் வட அமெரிக்காவில் அறிமுகமானது. சாமுவேல் போவன் என்ற கிழக்கிந்திய கம்பெனியின் மாலுமியும் ஜேம்ஸ் பிளிண்ட் என்ற கிழக்கிந்திய கம்பெனியைச் சேர்ந்த வியாபாரியும் கிபி 1765இல் சீனாவுக்கு சென்றனர். இதில் ஜேம்ஸ் சீன மொழி கற்க அனுமதியுடன் சென்ற முதல் ஆங்கிலேயர். இந்த இருவரும் தான் சீனாவிலிருந்து சோயாபீன்ஸ் விதைகளை அமெரிக்காவுக்கு கொண்டு சென்றனர். அதே ஆண்டில் ஜார்ஜியாவில் ஸ்கிடாவே என்ற தீவில் இவர்கள் கொண்டு சென்ற சோயா விதையானது ஹென்றி யோங்கே என்பவரால் பயிர் செய்யப்பட்டது. ஆனாலும் அடுத்த 150 ஆண்டுகளுக்கு சோயா என்பது கால்நடை தீவனத்திற்கான பயிராக அமெரிக்காவில் பயிர் செய்யப்பட்டது. சோயா விவசாயம் அறிமுகமாகும் முன்பே சோயா சாஸ் அங்கே அறிமுகமாகிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சோயா சாஸ் இதுவும் சீனர்களுடைய கண்டுபிடிப்பு. கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கும் கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல சீனாவில சோயா சாஸ் புழக்கத்துல இருந்திருக்குது. அதனுடைய பெயர் ஜியாங். மீன்களை உப்பு சேர்த்து பதப்படுத்தி சாஸ் தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பத்துல தான் சோயாவிலையும் சீனர்கள் முதலாக சோயா சாஸை தயாரிச்சிருக்கிறாங்க. இதுதான் தொடக்கம். பின்னாடி சோயா பீன்ஸுடன் உப்பு சேர்த்து நொதிக்க வைத்து சோயா சாஸ் தயாரிக்கக்கூடிய அடிப்படை தொழில்நுட்பம் வேறு வேறு வடிவங்களை பெற்றிருக்கு. சீனாவிலிருந்து சோயா சாஸ் பிற தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் பரவி இருக்கு. இன்றைக்கு ஆசிய நாடுகள் ஒவ்வொன்றிலுமே விதவிதமான சோயா சாஸ் வகைகள் புழக்கத்துல இருக்குது. தவிர அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளிலும் விதவிதமான சோயா சாஸ்கள் தயாரிக்கப்படுது. கிபி 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சீன அறிஞரான வு ஜு மு மனிதன் வாழ்வதற்கு தேவையான 6 அடிப்படை உணவுப் பொருட்கள் அரிசி, தேயிலை, எண்ணெய், உப்பு, வினிகர், சோயா சாஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். 18ஆம் நூற்றாண்டில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் நிலை கொண்டிருந்த டச்சு கிழக்கிந்திய கம்பெனியினரை சோயா சாஸ் வெகுவாக கவர்ந்தது. அவர்கள் மூலமாகத்தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு சோயா சாஸ் பேரலாக கொண்டு செல்லப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய உணவு கலாச்சாரத்தில் சோயா சாஸ் சேர்த்து சமைப்பதென்பது வழக்கத்திற்கு வரத் தொடங்கியது. 19ஆம் நூற்றாண்டின் முதல் பாதி வரை ஜப்பானிய சோயா சாஸ் தான் ஐரோப்பிய சந்தையை ஆக்கிரமித்திருந்தது. அதற்கு பின் சீன சோயா சாஸ் உள்ளே நுழைந்தது. என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் அப்சர் மசூத் அவர்கள். என்னமா பண்ண போறீங்க? இன்னைக்கு நம்ம சோயா பால் கேக் பண்ண போறோம். சோயா மில்க்ல ஒரு கேக் இல்லையா? இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? மைதா, எண்ணெய், வெனிலா எசன்ஸ், முட்டை, பேக்கிங் பவுடர், சுகர், சோயா மில்க். இப்போ எங்களுக்காக சோயா மில்க்ல கேக் செஞ்சு காமிச்சிடுறீங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் முட்டை ஒரு 3 முட்டை எடுத்துக்கிறோம் இல்லையா? அதோட இந்த 150 கிராம்ஸ் பவுடர் சுகர். ஓகே. வெனிலா எசன்ஸ். அதோட வெனிலா எசன்ஸ். இதை வந்து பீட் பண்ணணும் நம்ம. அதுக்கப்புறமா சோயா மில்க் ஆட் பண்ணணும். ஓகே. 150 ml சோயா மில்க் போட்டு இனி ஒரு 1 minute பீட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த மைதால பேக்கிங் பவுடர் ஆட் பண்றோம். ஓகே. இப்போ நம்ம மைதாவோட அந்த பேக்கிங் பவுடர் இல்லையா, அது ஒரு டீஸ்பூன் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது ஒன்று சேர்றதுக்காக. ஓகே. இந்த மைதாவை நம்ம இந்த முட்டை கலவையில் சேர்த்துறோம். வந்து மிக்ஸ் பண்ணணும். மைதா வந்து கலக்கிற வரைக்கும் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும். ஓகே. ரொம்ப மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அது லைட்டாக வராது கேக். ஓகே. சாஃப்டா இருக்காது கேக். இப்போ ஆயில் ஆட் பண்ணணும். இப்போ எவ்வளவு ஆயில் நம்ம இதில் சேர்க்கணும்? இதில் வந்துட்டு நம்ம 80 ml ஆயில் போட்டிருக்கோம். ஓகே. ஒரு 80 மில்லி இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம். இப்போ இது கட்டி தட்டாமல் வரணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆமாம். ஓகே. நம்ம அது வரைக்கும் நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிக்கணும். மெதுவாக மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப பீட் பண்ணிடக்கூடாது. இமீடியட்டாக வந்துட்டு இந்த பேக்கிங் பேனில், கிரீஸ் பண்ண பேக்கிங் பேனில் போட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம எதுல அவன்ல வைக்க போறீங்களா? அவன்ல, ஓடிஜி அவன்ல. ஓடிஜி அவன்ல வைக்க போறீங்க. என்ன டெம்பரேச்சர் எவ்வளவு? 180 டிகிரி செல்சியஸ்ல வந்து 45 மினிட்ஸ் வைக்கணும். ஒரு 45 நிமிஷம் வச்சாச்சுன்னா நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடும்.
தென் அமெரிக்க கண்டத்துல சோயா பீன்ஸ் விவசாயம் முதலாக கிபி 1882 அர்ஜென்டினாவில தான் நடந்தது. இன்றைக்கு தென் அமெரிக்க நாடுகள் பலவற்றிலும் சோயாவும் அதன் சார்ந்த பொருட்களும் முக்கிய உணவாக இருக்குது. பிரேசில் சோயா உற்பத்தியில முதன்மையான நாடாக இருக்குது. அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் சோயா முக்கிய பங்கும் வகிக்குது. இப்போ நமக்கு சோயா மில்க் கேக் ரெடி. ஏற்கனவே நம்ம கிரீஸ் பண்ணியிருக்கோம், அதனால நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒட்டாம வந்துடும் இல்லையா? சோயா மில்க் கேக் ரெடி. டேஸ்ட் பார்க்குறேன். இந்த மேலெல்லாம் நல்லா மொறுன்னு இருக்கு, உள்ளுக்குள்ள சாஃப்டா இருக்கு. உண்மையிலேயே இந்த சோயா மில்க் கேக் சூப்பரா இருக்கு. கிபி 1873 வியன்னாவில் ஒரு உலக விவசாய கண்காட்சி ஒன்று நடந்தது. அப்போ அங்க ஆஸ்திரியா ஹங்கேரி நாட்டை சேர்ந்த ஃபெட்ரிக் ஜே ஹெபர்லாண்ட் என்ற ஆய்வாளர் 19 வகையான சோயா பயிர்களை காட்சிப்படுத்தி இருந்தாரு. அதுல ஆர்வம் கொண்ட ஐரோப்பிய விவசாயிகள் அந்த விதைகளை வாங்கிட்டு போய் சோயாவை பயிரிட்டாங்க. நல்ல பலனும் கிடைச்சது. அடுத்த 3 ஆண்டுகள்ல மேற்கு மற்றும் மத்திய ஐரோப்பிய பகுதிகளில் சோயா விவசாயம் மளமளவென பரவிச்சு. இதற்கு காரணமாக இருந்தவர் ஃபெட்ரிக் தான். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் லஃபேயட் பெனடிக்ட் மெண்டல் என்ற அமெரிக்க உயிர் வேதியியலாளரும் வைட்டமின் ஏயை கண்டறிந்த வேதியியலாளரான தாமஸ் புர் ஒஸ்போன் என்ற அமெரிக்கரும் சென்ற நூற்றாண்டின் ஆரம்பத்தில் சோயா பீன்ஸின் மருத்துவ குணங்களை, சத்து பட்டியலை விரிவாக எடுத்துரைத்த பின்புதான் அமெரிக்க மக்கள் சோயா உணவுகள் மீது ஆர்வமும் கவனமும் செலுத்த தொடங்கினர். வில்லியம் மோர்ஸ் என்பவர் நவீன சோயா விவசாயத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர்தான் கால்நடை தீவனத்துக்காக பயிரிடப்பட்ட சோயாவில் பல மாற்றங்களை நிகழ்த்தி அதை மனிதனுக்கான உணவாக மாற்றி அமைத்தவர். முதல் உலகப் போருக்கு பின்பும் அதை தொடர்ந்து நிகழ்ந்த உலக பொருளாதார பெருமந்த காலத்திலும் அமெரிக்க அரசு விவசாயிகளை சோயா பயிரிடவே ஊக்குவித்தது. ஹென்றி ஃபோர்டும் அமெரிக்காவில் சோயா விவசாயத்தை பெருக்கியதில் மிக முக்கியமான பங்காற்றினார். 2ஆம் உலகப் போரின் போது இறைச்சியின் தேவையை ஈடு செய்ய முடியாததால் அதற்கு இணையான புரதச்சத்து கொண்ட சோயாவின் தேவை அதிகமானது. தவிர பிற எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்பட சோயா எண்ணெயின் தேவையும் அதிகமானது. என்னோட இருக்கிறது சோயா ஆராய்ச்சியாளர் பேராசிரியை கலைச்செல்வி அவர்கள். வணக்கம்மா. வணக்கங்க. இப்ப வீட்டிலேயே நம்ம சோயா மில்க் தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை நம்மளுக்கு? இது சோயா ட்ரை சோயாங்க. இந்த ட்ரை சோயா நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணிக்கணும். அந்த இது உளுந்து களையிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த போட்டு எடுத்துடணும். ஓகே, உளுந்து களையிற மாதிரி களைஞ்சு எடுத்துடணும். இது இந்த மாதிரி ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கணும். எடுத்துட்டு இதை மிக்சியில போட்டு அரைச்சிடலாங்க. இதுக்கு தண்ணி அளவு எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? தண்ணி ஒரு 5 டைம்ஸ் தண்ணி சேர்க்கணும். ஓகே. இது ஒரு 100 கிராம் 1/2 லிட்டர் பக்கம் தண்ணி சேர்க்கணும். ஓகே. இப்ப நம்ம சோயாவை அரைச்சு பால் எடுத்துட்டோம் இல்லையா, இது அப்படியே பயன்படுத்திடலாமா? இல்ல, இது பச்சை டேஸ்ட் வர்றதுனால இது காய்ச்சி வச்சு தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஓகே, எது செய்யறதா இருந்தாலும் காய்ச்சி தான் பயன்படுத்தணும் இல்லையா? முதல்ல இத காய்ச்சிரணும். சோ இதுக்கு கொஞ்ச நேரம் வரைக்கும் காய்ச்சணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆவது காய்ச்ச வேண்டியது இருக்குங்க. நல்லா இந்த கொதி வர்ற வரைக்கும் காய்ச்சணும். சிம்ல வச்சு தான் காய்ச்சணும். ஆனா ஓகே. மெனோபாஸ் காலகட்டத்தை நெருங்கக்கூடிய பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் சுரப்பு குறைய ஆரம்பிக்கும். சினைப்பைகளின் செயல்திறனும் குறையும். அந்த பெண்கள் வாரத்துல 4 நாளாவது சோயா மில்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு நிவாரணம் கிடைக்கும். சோயா பீன்ஸை ஊற வச்சு முளைக்கட்ட செய்து சுண்டலாக செய்து சாப்பிடுறது அதிக சத்துள்ள உணவு. இது பெண்களுக்கான ஈஸ்ட்ரோஜன் மற்றும் வைட்டமின் இ தேவைகளை பூர்த்தி செய்யும். மற்ற பருப்புகளை விட சோயாவில் கால்சியம், பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்கு. கர்ப்பிணிகள் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு இது அவசியமானது. இரும்பு சத்து மற்ற பருப்புகளை விட இந்த சோயாவில் அதிகமாக இருக்கு. அப்படிங்கிறதுனால எல்லோருக்குமான அத்தியாவசியமான உணவாக இந்த சோயா இருக்குது.
ஓகே, நம்மளுக்கு பால் நல்லா பொங்கி வந்துருச்சு இல்லையா? நல்லா பொங்கி. ஓகே, இப்போ அடுப்பு நிறுத்திடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். நிறுத்திடுங்க. இப்போ இந்த பால் நம்ம பயன்படுத்துறது வந்து ஹெல்த் வைஸ் நல்லது தானா? நம்ம மாட்டுப்பாலோ எருமை பாலோ இதை விடவே வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியா இருக்குது இதுல. புரோட்டீன் கண்டென்ட் பெஸ்ட். இந்த பாலை வந்து நம்ம அந்த குழந்தைங்களுக்கு வந்து கஞ்சி எல்லாம் கொடுப்போம் இல்லைங்களா, அது கூட வந்து இந்த புரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற பாலை ஊற்றணும்னா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இது பெரியவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் நல்லா. ஓகே, இப்போ இந்த பாலை காய்ச்சிட்டோம் இல்லையா, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணும்? இது அப்படியே எடுத்து வச்சிரலாமா? இல்ல இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு வடிகட்டி அப்புறம் அதை வந்து நம்ம மற்ற பால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிழிஞ்சு எடுத்தது போக இவ்வளவு திப்பி உள்ள இருக்கு. என்ன மாவு இது பருப்பா எடுத்து அரைச்சாலுமே இவ்வளவு திப்பி இருக்கு. சோ இந்த திப்பி இருக்கிறது தான் நம்ம பால் கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகே, அதனால இத பிழிஞ்சிடுவோம், எடுத்துறோம். சரி, இப்போ இது பால் ரெடியா இருக்குங்க. ஓகே, இந்த பாலை நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். நீங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல சுகர் ஆட் பண்ணி சாப்பிடலாம், குடிக்கலாம். ஆமா, கஞ்சியோட சேர்த்து குடிக்கலாம், இல்ல ஸ்வீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டோஃபு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சீனர்களின் உணவாக இருந்திருக்குது. சீனாவினுடைய ஹன் சாம்ராஜ்யத்துல டோஃபு புழக்கத்துல இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது. இது பல்வேறு இடங்களுக்கு பரவிய வரலாறு என்ன தெரிஞ்சுக்கலாமா? கிமு 2ஆம் நூற்றாண்டில் ஹன் சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்த இளவரசரான யுஆன் என்பவர் சோயாவிலிருந்து சோயா பால் எடுத்து அந்த சோயா பாலை தயிராக மாற்றி டோஃபு தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்கினார் என்று சீன வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த டோஃபு தொழில்நுட்பம் சீனாவிலிருந்து கொரியாவுக்கும், நாரா ராஜ்ய காலகட்டமான கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஜப்பானுக்கும் பரவியுள்ளது. 10ஆம் நூற்றாண்டுக்கு மேல் டோஃபு வியட்நாமுக்கு பரவியுள்ளது. புத்த மத துறவிகள் உண்ண அனுமதிக்கப்பட்ட உணவாக இந்த டோஃபு இருந்துள்ளது. ஆக புத்த துறவிகள் மூலமாகத்தான் இந்த டோஃபுவின் பரவல் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுவதும் நடந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இப்ப நம்ம வந்து சோயா பன்னீர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பன்னீர் வந்து எப்படி செய்யறதுமா? இந்த பால் எடுத்திருக்கோம் இல்லைங்களா, சோயா பால். இந்த பால் கூட வந்து கொஞ்சம் ஒரு 80 டிகிரி 70 to 80 டிகிரி சென்டிகிரேட்ல வார்ம் பண்ணிட்டு கூட வந்து லெமன் ஆட் பண்ணினோம்னா அந்த தெரிஞ்சிரும். அது சாஃப்டா திரிஞ்சு வரும். அத கொஞ்ச நேரம் விட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பன்னீரா ரெடி ஆயிடும். அந்த தண்ணீரை வடிச்சிடணும். ஓகே, வடிச்சிட்டு பிழிஞ்சு எடுத்தாச்சுன்னா நமக்கு வந்து சோயா பன்னீர் ரெடி ஆயிடும். ஒரு half லைம் போதுங்க. இப்போ நம்ம வந்து லெமனை பிழிஞ்சிட்டோம் இல்லையா, இது செட் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 20 minutes ஆகும். ஓகே, சோயா பன்னீரின் ஆங்கில பெயர் டோஃபு. இந்த பெயர் எப்படி அமைந்தது? டூஃபு என்ற சீன சொல்லுக்கு அவரை விதையிலிருந்து தயாரிக்கப்பட்ட தயிர் என்பது பொருள். அதிலிருந்துதான் டூஃபு என்ற ஜப்பானிய சொல்லானது உருவானது. அதுவே 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலத்தில் சோயா பன்னீரை குறிக்கும் டோஃபு என்ற வார்த்தையாக அங்கீகரிக்கப்பட்டது. பன்னீர் பண்ண போறீங்க இல்லையா? ஆமாங்க, சோயா பன்னீர். இப்போ நிறைய பாத்திரம் வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் என்னது? இது வந்து ஆக்சுவலா இந்த பன்னீர் பிரிஞ்சு வர்றதுக்காக இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து ஓட்டை போட்டு வச்சிருக்கேன். இதுல வடிஞ்சு வந்துரும், தண்ணி வடிகிறதுக்கு. அதுக்காக இது கொஞ்சம் உயரம் கொடுக்கறதுக்காக ஒரு ஃபில்டர் வச்சிடறான் தண்ணி வடிகிறதுக்காக. ஆக்சுவலா அந்த ஃபில்டருக்கு மேல வந்து இந்த பாக்ஸ் வச்சுட்டு அது மேல வந்து துணியை போட்டுக்கலாங்க. துணியை போட்டு உள்ள வச்சுட்டு இதுக்குள்ள இந்த கர்டானதை வந்து விட போறோம். பாத்தீங்களா, கர்ட் நல்லா வந்து வந்துருச்சு, நல்லா செட் ஆயிடுச்சு. சூப்பர். இதுக்குள்ள விட்டுடலாம். ஓகே, அந்த கீழே வடிஞ்சு வருது இல்லைங்களா, அந்த இது வந்து வே வாட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த வாட்டரை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது, தோசை, ஆமா, அதுக்கு கூட காமிச்சீங்கன்னா அந்த தண்ணி வந்து இப்படி வந்துடும். நல்லா அந்த தண்ணி நல்லா வடிஞ்சு வந்துடும். ஓகே, இதை நம்ம லைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு, இது இந்த பாக்ஸோட மூடியே தான். இதை வந்து இப்படி மேலே கட் பண்ணி வச்சு கரெக்டாக கட் பண்ணிட்டேன். லைட்டாக அமுத்தம் கொடுத்தா போதுங்க. ஓகே, இந்த எல்லா வாட்டரும் வடியணும். ஒரு 20 to 30 minutes இருக்கணும். டோஃபு அதிக அளவு இரும்பு சத்து கொண்டது. ரத்தத்துல சேரக்கூடிய இந்த இரும்பு சத்தானது ஹீமோகுளோபினை அதிகரிக்க செய்யும்.
தவிர ஆக்சிஜனை உடல் முழுவதும் எடுத்துட்டு போறதுக்கும் பெரிதும் உதவி செய்யும். இது நன்மை செய்யக்கூடிய கொழுப்பு கொண்ட உணவு அப்படிங்கிறதுனால இதயத்திற்கும் ஏற்றது. இப்போ இந்த பன்னீர் வந்து ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சுங்க. இப்போ இது செட்டப் அப்படியே வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி பிளாக்ஸ் கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஆயிலில் வச்சு நம்ம ஆர்டினரி பன்னீர் எப்படி வந்து ஃப்ரை பண்ணுறோமோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. டோஃபு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வேணா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணலாம். பண்ணலாம். நல்ல ஒரு பீஸா தான் இருக்கு இல்லையா? உடையல நல்ல சாஃப்டா இருக்கு. பிளாண்டா தான் இருக்கும். ஒன்றும் உப்பு இருக்காது, புளிப்பு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, எதுவுமே இல்ல. உண்மையிலே வந்து ஒரு பிளைனான ஒரு பன்னீர். எது கூட வேணாலும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு டேஸ்ட் வரும் இதுல. ஓகே, இதுல நம்ம வந்து என்ன காரமோ என்ன ஃப்ளேவரோ ஏத்துனோமோ அந்த ஃப்ளேவர் ஆட் ஆயிக்கும். ஓகே, இந்த டோஃபு சூப்பர். குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை சோயா உணவுகள் அளிக்குது. இது தாது உற்பத்தியை பாதிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால ஆண்கள் சோயா பீன்ஸை கால நேரம் பார்த்து எடுத்துக்கிறது அவங்களுக்கு நல்லது. மீண்டும் மற்றும் ஒரு கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரலாறு நிகழ்ச்சியில வேறொரு உணவின் வரலாறை பார்க்கலாம், பேசலாம், சுவைக்கலாம். மீண்டும் சந்திப்போம். பாய்.